வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நம்ம சமுதாயத்துல ஒரு சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத காலகட்டத்துல இந்த மாதிரியான வழக்குகள் பலது நடக்கும். அப்படி ஒரு சில வழக்குகள் நம்ம மனங்கள்ல ஆறாத வடுவ உருவாக்கிட்டு போயிரும். அப்படிப்பட்ட வழக்குகள்ல ஒண்ணுதான் 2017 நடந்த 7 வயது சிறுமியின் அந்த கொலை வழக்கு மற்றும் அதை தொடர்ந்து அந்த கொலையாளி அவரது தாயாரையே கொன்ன அந்த வழக்கு. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. அந்த வழக்கின் தீர்ப்பு என்ன, அந்த வழக்கின் சாராம்சம் என்ன அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மனிதாபிமானமற்ற செயல் யாரால செய்யப்பட்டது அப்படின்னா, ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர்னால. எந்த வருஷத்துல அப்படின்னா 2017 ஆண்டு. 2017 ஆண்டு சென்னையில இருக்கக்கூடிய மாங்காடு அப்படிங்கிற ஊர்ல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு. அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இவரு வசிச்சுட்டு வராரு. அவங்க அம்மா அப்பா இவரும் சேர்ந்து. ஒரு நாள் அந்த அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்பவுமே வழக்கமா விளையாட போற மாதிரி அன்னைக்கு விளையாட போயிருக்கு. அந்த விளையாட போன அந்த 7 வயது பெண் குழந்தை திரும்பவே இல்லை வீட்டுக்கு. தீவிரமா விசாரணை செஞ்சப்போ அந்த குழந்தையின் உடல் எரிஞ்ச நிலையில கிடைச்சிருக்கு. அதற்கு காரணம் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு தேடுதல் வேட்டையில அதே அபார்ட்மெண்ட்ல அந்த குழந்தையின் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த வீட்டுல இருந்த ஒரு 22 வயது இளைஞர் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வருது. அதன் தொடர்ச்சியா அந்த விசாரணைய இன்னும் தீவிரப்படுத்துறாங்க. அந்த தீவிர விசாரணையில ஒரு சில திடுக்கிடும் விஷயங்கள் வெளியே வருது. முக்கியமா அந்த குழந்தைய எரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கு. 7 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டு பெட்ரோல் ஊத்தி எரிக்கிற அளவுக்கு ஒரு சாப்ட்வேர் என்ஜினியருக்கு அறிவில்லாமையா போயிருச்சு, அவர் படிக்கலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அப்போ சமூக ஊடகங்கள்ல நீங்களும் நானும் கேட்டிருப்போம். இவ்வளவு பெரிய கொடூரமான சம்பவத்தை செஞ்ச அந்த இளைஞருடைய பெயர் தஷ்வந்த். இந்த பெயரை 2017 ஆண்டுல நாம பல பேர் கடந்து வந்திருப்போம். என்னதான் காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி விசாரணையில இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிய வந்திருந்தாலும், அவன் மேல குண்டர் சட்டம் உட்பட பல வழக்குகள் பதியப்பட்ட போதும், சிறைச்சாலையில அவன் அடைக்கப்பட்ட போதும் அவன் ஒரு சில மாதங்கள்லயே ஜாமீன் எடுத்து வெளியே வந்துட்டான். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஓட்டைகள். இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி அவன் ஜாமீன்ல வந்துட்டான். ஜாமீன்ல வந்தும் அவன் திருந்தினானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 2017 ஆண்டு டிசம்பர்ல அவன் ஜாமீன் பெற்று வெளியே வரான். அதாவது இங்க நாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2017 ஆண்டு ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதங்கள்ல தான் அவன் இந்த குற்ற செயல்ல ஈடுபட்டு சிறைக்கு போறான். அதே வருடம் டிசம்பர்ல அவன் வெளியே வந்துட்டான். சோ இதுல இருந்தே நீதித்துறை மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கட்டும் சரி, இல்ல அந்த நீதித்துறையில எவ்வளவு பெரிய நுணுக்கங்களோ இல்ல ஓட்டைகளோ இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு இங்க கண் முன்னாடி தெரியுது. சரி, வெளியே வந்துட்டான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில மாதங்கள்லயே தன்னுடைய தாயாரான சரளாவையே அவன் கொலை செய்ய முற்படுறான். எதற்காக தெரியுமா? தன்னுடைய செலவுக்கு பணம் கேட்டு பணம் கொடுக்கல அப்படிங்கறதுனால, அந்த ஒரே ஒரு காரணத்தினால தாயை கொன்னுட்டு வீட்டுல இருந்த நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு மும்பைக்கு தப்பி ஓடிட்டான். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கி பார்த்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு கொலையாளி, ஒரு பாலியல் குற்றவாளி சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையை பயன்படுத்தி ஜாமீன்ல வெளியே வந்து அடுத்த சில மாதங்கள்ல தாயை கொன்னுட்டு திரும்பவும் தைரியமா தப்பிச்சு போயிருக்கான். இந்த சம்பவத்துக்கான பொறுப்பு காவல்துறை கிட்ட இருக்கா இல்ல நீதித்துறை கிட்ட இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட்டையே இந்த சம்பவம் உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லயே அவன் மும்பைக்கு தப்பிச்சு போன ஒரு சில நாட்கள்லயே நம்மளுடைய தமிழக காவல்துறை சில தேடுதல் வேட்டைகளை நடத்தி அவனை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன் மீது 2 தனித்தனி வழக்குகள் பதியப்பட்டுச்சு. ஒண்ணு சிறுமி ஹாசினியின் கொலை வழக்கு, இன்னொன்று அவனுடைய தாயார் சரளாவை கொன்ற அந்த வழக்கு. சோ 2 வழக்குகளும் அவன் மீது பாயப்படுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வழக்குகள், அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா பாலியல் குற்றம் செஞ்சதுக்கான வழக்கு, வன்புணர்வு செஞ்சதுக்கான வழக்கு, கடத்தல் வழக்கு, கொலை வழக்குன்னு பல வழக்குகள் அவன் மீது தொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஹாசினி அப்படிங்கிற அந்த பெண் குழந்தையோட அந்த கொலை வழக்கு இருக்கு இல்லையா,
அந்த வழக்கு நம்மளுடைய செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்தது. அதை விசாரிச்ச நீதியரசர்கள் பல சாட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால தஷ்வந்த் தான் இந்த குற்றங்களை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுது. அதன் தொடர்ச்சியா தஷ்வந்திற்கு சாகும் வரை தூக்கிலிடணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த தீர்ப்பை பல அரசியல் தலைவர்களும் பல சமூக செயற்பாட்டாளர்களும் வரவேற்று அவங்களுடைய பதிவை சமூக ஊடகங்கள்ல பதிவு பண்ணதையும் நாம பார்த்திருப்போம். அதை தொடர்ந்து இந்த மனிதாபிமானமற்ற மிருகம் தஷ்வந்த் இருக்கான் இல்லையா, அவன் சார்பா உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. அந்த மேல்முறையீட்டு மனு எதுக்காக தெரியுமா? இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்யணும், 48 வருட சிறை தண்டனையை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இரண்டாவது வழக்கு இருக்கு இல்லையா, அவனுடைய சொந்த தாயாரான சரளாவை கொன்ன வழக்கு, அந்த வழக்கும் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணைகளையும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்திருந்தது. அதாவது அவனுடைய தாயாரை கொன்னதுக்கு அப்புறம் அவருடைய தந்தை தஷ்வந்துக்கு எதிராக சாட்சியம் கொடுத்திருந்தாரு. ஆனா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடந்த விசாரணையில தஷ்வந்தோட தந்தை பிறல் சாட்சியா மாறி இருந்தாரு. அதனால இந்த குற்றம் நிரூபிக்கப்படாம அந்த வழக்குல இருந்து தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டாரு. இந்த வழக்கின் விசாரணை நேர்மையான நடந்திருக்கும் அப்படிங்கறது நாம நம்புறோம். பட் தஷ்வந்தோட தந்தை சேகர் பிறல் சாட்சியா மாறினதுதான் இந்த வழக்கு ஒட்டுமொத்தமா முடித்து வைக்கப்பட காரணமா இருந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம தஷ்வந்த் உச்ச நீதிமன்றத்துல அந்த ஹாசினி 7 வயது சிறுமியின் அந்த கொலை வழக்குக்காக மேல்முறையீடு செஞ்சிருந்தான் இல்லையா, அந்த வழக்கிலையும் அவனுடைய தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு வந்தது. அதை தொடர்ந்து நேற்று இந்த வழக்கின் விசாரணையில என்ன தெரியுமா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்திருக்கு. இத கேட்கும் போது நீதித்துறை மீதும் காவல்துறை மீதும் இந்த சமுதாயத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுது. காரணத்தை நான் சொல்றேன், இது எல்லாருமே நீங்களும் பார்த்திருப்பீங்க. சமீபத்துல நடந்த இந்த வழக்கின் விசாரணை, அதாவது அந்த 7 வயது பெண் குழந்தையான ஹாசினி, அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும் சரி, இல்ல அதற்கப்புறம் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட அந்த வழக்கையா இருக்கட்டும் சரி, இந்த மனிதாபிமானமற்ற மிருகத்துக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கிறது இங்க பல பேரை சங்கடத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. சமுதாயத்துல இந்த மாதிரியான மிருகங்களை திரும்பவும் நடமாட விடுறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. இந்த வழக்கின் தீர்ப்புல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை கொடுத்துட்டு ஒரு சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஏன் நாங்க இவரை விடுதலை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த கருத்துக்கள்ல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? தமிழக காவல்துறை சார்பா அங்க சப்மிட் பண்ணப்பட்ட சிசிடிவி காட்சிகள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸா இருக்கட்டும் சரி, போதுமான அளவுக்கு இந்த நபரோட ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. இங்க தமிழக காவல்துறையா இருக்கட்டும் சரி, இல்ல நம்மளுடைய செங்கல்பட்டு நீதிமன்றத்திலயா இருக்கட்டும் சரி, குற்றவாளின்னு ஒருத்தரை நிரூபிக்கப்பட்ட ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துல தான் எந்த தப்பும் செய்யல, நான் ஒரு நிரபராதி, நான் எந்த தவறுமே செய்யல, நான் உத்தம அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வர முடியுது அப்படின்னா நம்மளுடைய நீதித்துறை மீது நமக்கு திரும்பவும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை முன்வைக்க வேண்டியதா இருக்கு. சரி, இந்த 2 வழக்குகள்ல இருந்தும் தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டுட்டாரு, ஃபைன். பட் 7 வயது சிறுமி ஹாசினியோடைய அந்த நிலைக்கு காரணம் யாரு? அந்த தஷ்வந்த் அப்படிங்கிற அந்த இளைஞருடைய தாயார் சரளாவை கொன்னது யாரு? இந்த 2 தவறுகளையும் இந்த 2 குற்றங்களையும் இவர் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விடுதலை பண்ணிட்டீங்க. ஆனா இந்த குற்றத்தை செஞ்ச இந்த மிருகம் திரும்ப நம்மளுடைய சமுதாயத்துல சுற்றுமே. இதனால திரும்ப இன்னும் எத்தனை பேருக்கு பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழுது. உச்ச நீதிமன்றத்தால சமீபத்துல கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பு நம்மளுடைய நீதித்துறையில ஒரு கருப்பு நாள் அப்படின்னு தமிழகத்திலேயா இருக்கட்டும் சரி, இல்ல ஒட்டுமொத்த இந்தியால இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய விமர்சனங்களா முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு முக்கியம் முக்கியம்னு மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிட்டு இருக்கக்கூடிய நம்ம அரசியல்வாதிகள், நம்மளுடைய நீதித்துறை, நம்மளுடைய காவல்துறை எல்லாருமே சேர்ந்து ஒரு குற்றவாளிய, ஒரு பாலியல் குற்றவாளிய, ஒரு கொலை குற்றவாளிய விடுவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஏக்கத்துலதான் இந்த அதிபயங்கரமான வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்குல நீதித்துறையும் காவல்துறையும் அவங்களுடைய வேலைய சரியா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த கொலை குற்றம் செஞ்ச தஷ்வந்த் தண்டிக்கப்படாம நம்ம சமுதாயத்துல திரும்பவும் சுதந்திரமா செயல்பட முடியும் அப்படிங்கிற இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.
இந்த மாதிரியான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.